தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் அமைச்சர் பதவி அதற்காக நாங்கள் போட்டியிடவில்லை. உங்கள் ஜனாதிபதியிடத்திலும் பிரதமரிடத்திலும் உங்களுடைய அமைப்புகளிடத்திலே நாங்கள் அமைச்சர்களாக நாங்கள் எங்கள் வருவதற்காக மக்களிடம் நாங்கள் வாக்கு கேட்டு வரவில்லை. அழிந்து போகிற எங்களுடைய தேசத்தையும் லட்சக்கணக்கான மக்கள் உயிர்களை பலி கொடுத்து தங்களுடைய விடுதலைக்காக போராடிய அந்த ஆத்மார்த்த திருப்திக்காகவும் நாங்கள் எங்களுடைய இன விடுதலை அடைவதற்காக அதை நோக்கி ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம், ஆனால் அமைச்சரவையில் நாங்கள் சேர மாட்டோம் என்று சொன்னதை உங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லை. அதற்காக நாங்கள் இந்த போராட்டம் நடத்தவில்லை. அந்த பொறுப்புகள் இருந்தோடு நாங்கள் அப்படி போராடவில்லை. இப்பொழுதும் நான் சொல்ல வந்த விடயம், உங்களுக்கு கைலாக கொடுத்து கை கொடுத்து மாலை அணிவித்து இந்த பிள்ளைகள் அரங்கு நிறைய அழகான பிள்ளைகள், அழகான பரதநாட்டியம், கிராமிய நடனம் இவைகளெல்லாம் ஆடி உங்களை வரவேற்கிறார்கள் என்றால் அது வெறுமையான மகிழ்ச்சிக்காக அல்ல, திருப்திக்காக அல்ல, எங்களை நீங்கள் விடுதலையாக இருக்க விடுங்கள் என்பதற்காகத்தான். அந்த எண்ணம் அந்த அப்பாவி பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த பொழுது அந்த பிள்ளைகள் இங்கே வந்து விவசாய வேளாண்மையில் நிபுணத்துவம் வாய்ந்த விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை செய்தார்கள். நிலம் வறண்டு பயிர்கள் வாடி நீண்டகால அனுபவத்தில் அதற்கு என்ன மாற்று வழி என்று பல யோசனைகளை ஆய்வுகளை செய்த பொழுது நாட்டிய கலை, இசை துறை இப்படி பல வாத்திய கருவிகளை வாசித்து பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஆராய்வு செய்தார்கள். அந்த இசையால் வாடிய பயிர்கள் வளர்ந்தன என்று அவர்கள் ஆராய்வு செய்திருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய கலை பண்பாடு, எங்களுடைய மொழியினுடைய வளம், இசையால் பயிர்கள் வளரும் என்பது மட்டுமல்ல, அந்த பயிர்களுடைய விளைச்சலை நாங்கள் உண்ணுவதால் எங்களை உயிர் வாழ வைக்கின்றோம். இசையால் எங்கள் உயிர்களும் வாழும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு அந்த விஞ்ஞானியினுடைய கருத்துக்கள் அடிப்படையில் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது எங்களுடைய அமைச்சர், இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர், இந்த விவசாயிகளுடைய நெருக்கடிகளை, பொருளாதார ரீதியான இழப்புகளை தெரிந்து கொண்டு தேசம் முழுவதிலும் மின்சார கட்டணத்தை குறைத்து அவர்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கின்றார். அதனுடைய ஆரம்பம் வடக்கிலே ஆரம்பித்ததாக கூறியிருக்கின்றார். அவர் பேசுவார். அதைவிட இந்த மக்கள், குறிப்பாக இந்த பிரதேசம் நீர்வேலி, அவர் வன்னியசிங்க அவர்கள் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது இது banana, the plantain area, they largely produced every night before 30 years 300 to 400 lorries carries bananas, plantains to south for finding the market and sell it. Now there's no market. That is the main problem we are facing. இந்த பிரதேசத்து மக்கள் மழை வெள்ளம் வந்தால் என்ன, புயல் அடித்தால் என்ன, ஏனைய விவசாய உற்பத்திகளை விட முதலில் பாதிக்கப்படுகிறது இந்த வாழை தோட்டம்தான். வாழை குலைகளோடு அவை சாய்ந்து விழுந்து விடுகின்றன. நாங்கள் பலமுறை ஒவ்வொரு முறையும் அரசாங்கங்களை அந்த சந்தர்ப்பத்திலே கேட்டிருக்கின்றோம், அவர்களுக்கு நட்டஈடு வழங்கப்பட்டிருக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுவதற்கு நியாயங்கள் இருக்கின்றன. இந்த மக்கள், அவர்கள் வன்னியசிங்கம் அவர்கள் வாழைக்குலை விற்பனைக்கென்றே ஒரு சங்கத்தை கட்டி கொடுத்திருக்கின்றார். அப்படி விவசாயத்தில் வாழ்ந்திருக்கின்ற எங்களுடைய மக்கள் இத்தனை அழிவுகளுக்கு பிறகு
தேசம் பிளவுபட்டிருக்கின்ற நேரத்திலும் போராட்டங்களின் மூலமாக லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து விட்டும் நாங்கள் உங்களை கை கொடுத்து வரவேற்கின்றோம். இந்த மக்களுடைய தீர்ப்பின்படி எங்களுக்கு தந்த ஆணை ஒரு அரசியல் தீர்வை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காகவும், அதே நேரத்தில் எங்களுக்கு தந்திருக்கிற ஆணை அபிவிருத்தியை அழிந்து போன தேசத்தை மீள கட்சி எழுப்புங்கள் என்பதற்காகவும் தான். We got a mandate from our people to find a political solution as well, to build up our destructed area and build the economy in our area. That's why we got the mandate. We urge it even now until such time. நீங்கள் இன்றைக்கு எனக்கு நான் இங்கே வந்தவுடனே எங்களுடைய மக்கள் விவசாயிகள் நீங்கள் வாழைத்தோட்டங்கள் வழியாக சென்ற பொழுது என்னிடம் வந்து சொன்னார்கள், 600 ரூபாய் அடிப்படை கட்டணமாக தாங்கள் செலுத்துகின்றோம், அதை 240 ரூபாய் முன்பு நாங்கள் செலுத்தினோம், அப்படி குறைப்பதற்கு நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர்களுடைய பிரதி என்ற முறையில் கேட்டார்கள். அதைவிட யூனிட்டுக்கு நாங்கள் கட்டுகின்ற பணத்தையும் அது இரவு இறைப்போம் பகலில் இறைப்போம். இப்பொழுதும் அந்த விவசாய தலைவர் வந்து கேட்டார் உங்களிடத்திலே, அது இரவுக்கும் உங்களுடைய கட்டண குறைப்பு பொருந்துமா அல்லது பகலுக்கும் பொருந்துமா என்று கேட்டார். On behalf of the farmers, they requested me to talk to reduce the fixed deposit for their electricity to 240 rupees that they paid earlier. Now I come to know you are prepared to reduce that fixed deposit to 300 rupees from 600 rupees. I think you have announced this reduction and they are helpful to our farmers today even at this stage. அதைவிட எங்களுடைய விவசாயிகள் தங்களுடைய உற்பத்திகளை முறையாக செய்ய முடியாமல் வெளிநாடுகளில் இருந்து பெரிய முதலாளிகள் பெரிய கடைகளை வியாபார நிலையங்களை வர்த்தக நிலையங்களை இங்கே நிறுவுகிறார்கள். எங்களுடைய உற்பத்திகளுக்கு சரியான சந்தை இல்லை. The Food City, Gargils, இப்படிப்பட்ட பெரு வர்த்தக நிறுவனங்கள் நாங்கள் புதிய உலகத்திலே நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இப்பொழுது சில நிறுவனங்கள் எங்களுடைய உற்பத்திகளை வாங்கி அதை பையிலிட்டு விற்பதாக நாங்கள் அறிகிறோம். அடுத்ததாக எங்களுடைய விவசாயிகள் நச்சுத்தன்மை மிகுந்த ரசாயனம் மிகுந்த உரத்தை பயன்படுத்துவதாலும் அவர்கள் இந்த உற்பத்திகளை பெருக்குவதற்காக அந்த உற்பத்திகள் மீது பாய்ச்சுகின்ற ரசாயனங்களும் எங்களுடைய மனிதர்களுடைய உயிர்களை கொண்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்தியாவிலும் ஏனைய நாடுகளிலும் புதிய நடைமுறைகளில் பழைய பாரம்பரியத்தை கடைபிடித்து இயற்கை உரத்தில் அவர்கள் இன்றைக்கு உற்பத்திகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். Nowadays our people inviting from various countries fertilizer is a poisonous one, chemically added one. It is the main root cause of all diseases, even cancer, even diabetic. This is the main. We have to change, as well as in India and other world countries. We come to an organic fertilizer and produce organics, vegetables and other things, even paddy and other things. It is very important to consider this not your ministry but how the cabinet member. Use your government to take up the matter with the ministerial stage and the cabinet. We request to adopt some policy, not to inviting the foreign fertilizers, chemical fertilizers, and to allow the people and help the people to produce organic fertilizer
and the production to help them to produce organic productions and also finding a market. அடுத்ததாக எங்களுடைய மக்கள் மிகப்பெரிய 30 ஆண்டுகளுக்கு மேலாக அழிவடைந்து போயிருக்கிறார்கள். எங்களுடைய உற்பத்திகள், எங்களுடைய கட்டடங்கள், பொது சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு மிக அதிகமான நிலங்கள், வளமான நிலங்கள், இவையெல்லாம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுகின்ற நிலைமையை மாற்றி தேர்தல் காலத்திலே உங்களுடைய ஜனாதிபதி தெளிவாக அறிவித்தவாறு to release the all land belongs to our people for resettlement and cultivate and catch a fishing in their fields, in the seas. அடுத்ததாக எங்களுடைய மக்கள் இந்த தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டுமானால், புதிய தொழில்துறைகளை இங்கே கொண்டு வர வேண்டுமானால், இப்பொழுது எங்களுடைய புலம்பெயர்ந்தவர்களும், நான் உங்களுடைய அமைச்சுக்கு வருகிறேன், வெளிநாட்டிலே இருக்கின்ற பல நன்கொடையாளர்களும் பெரும் உதவிகளை வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்பதற்கு அவர்கள் முதலீடுகளை செய்ய வருகிறார்கள். What I am saying, Honorable Minister, after this destruction, with a large number of our people who are in the various countries, they are prepared to come and investment from their earnings for build up our economy in our areas. And also the America, Germany, Japan and the European Union, they come here and discuss with the government and promise the government as well as the TNA members of parliament. They are prepared to invest or gift to build up the economy in our north and east, particularly in the north areas. We take it up. Very important. At the time, for build up the new industries, according to the new economic order, the new development, the science development, we want to build up these new economic structures and investments. We largely need that electricity, otherwise we can't. Then we produce the required electricity to supply for build up this investment and implementation of that industries. And our youngsters, they have no employment, they have money, they have no money. Our mothers, they have no money to bring the milk packet to feed their children. Therefore, we change our mind to accommodate the promises of the international community to invest. As of the diaspora people, we are prepared to accommodate. We open our mind, work with the government as well as the international community to build up our economy, even to give employment. This is a very important aspect we are telling you at the time. You as a minister, the cabinet minister, I think we are talking with you, with your cabinet, Prime Minister and the President. This is very important. நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.